தம்பி முத்து வாங்க ஐயா, உங்களுக்கு தாங்க பெருமஞ்சம் கும்பலுக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆமாங்க, ஓரளவுக்கு நல்லா தொழில் பண்றேன். ஆமாங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, குறை கிடையாது. ஆனா யார் இடத்துல எப்படி பேசணும் அப்படி இருந்தது அறிந்து தெரிந்து புரிந்து பேசணும். பெரியவங்க கூட பழகி இருக்கணும். நான் பிள்ளைகா பசங்க கூட பழகிட்டேன். இப்போது தெரிஞ்சுக்கோ. பிள்ளைகா பசங்க நான் அவரை கை காட்டுறேன். எனக்கு அவரை பார்த்த பெரிய மனுஷன் தெரியலையா? அப்படி இல்லைங்க, நான் பிள்ளைகா பசங்க கூட பழகிட்டேன். இப்படி கை காட்டுறேன். அப்படி இல்லைங்க, தலையெழுத்து எனக்கு நான் பழகிட்டேன்னு சொல்றேன். அது இல்லைங்க, எதிரில்லாத வரைக்கும் நூலில் ஒழுங்கு தராது. ஒரு மனிதன் எதிரி சுட்டி காட்டினாலும் தெரியும். ஒரு பிள்ளைகா பசங்க கூட பழகிட்டேன். பாட்டு பாடுனா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும். எப்படின்னு கேட்டா இசையால் வசமாக இதயம் எது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தகுந்தார் போல நீ பாடுற பாட்டு அவர் மனசுல நிக்கணும். அப்படியே நிக்கணும். நான் சொல்ற மாதிரி பாடு. எந்த பாட்டுங்க? சட்டையால அடிக்காதே பரவாயில்லங்க. ஒரே ஒரு வரி பாட்டுல இந்த சாட்டி கீழே போட்டார். ஆமா, அப்போ பாட்டு நான் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதே மாதிரி நீயும் பாடணும். இது சாணம் பிடிச்சு தரேன். எது? சட்டையால அடிக்காதே பாட்டு பாடும்போது உன்னை அடிச்சாங்க. ஆமா, நான் பாடும்போது ஜாட்டியை கீழே போட்டாங்க. ஆமா, ரெண்டாவது வரி பாடும்போது ஆட்டம் ஆடுறாங்க. அப்ப அவங்க பாட்டு மனசுல பதிஞ்சு போகுது, நிலையா நிக்குது. அப்படி பாடணும். மண்ணள்ளி வச்சேன். எப்படி என் பாட்டுக்கு மரியாதை? அது கிடையாது. சோத்துல மண்ணள்ளி வச்சேன்னா எப்பயாவது ஒரு அடியோட முடிச்சிருப்பான். சரி, மணி அடிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஒரு பெரிய மனுஷனா? நீ வெறும் துண்டு பிடி பழகிற படம் பட்டி வெளியே கச்சரித்து வந்தால் அது எப்படி இருக்குமோ? அது போலவே சபை முன்பதாக வந்திருக்கக்கூடிய ஆசான் பெரிய பெரிய மகான்களை பார்த்தவங்க இவங்க. ஆமாங்க, நான் வேஷம் கட்டு வந்து என்ன பாட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்கும்படியான சபை. ஒரு வாட்டுக்காரலாம் மாறுறது எனக்கு தெரியாது இருக்கும். ஐயர் பாட்டும் இது மந்திரமும் ஒரு வாட்டுக்காரன் பாட்டும் ஒண்ணு. யாருக்கும் புரியாது. பாட்டு வராது. ஒரு அடித்தான் தெரியும். ஐயர் எப்படி பாடுவாங்க? மந்திரம் சொல்லுவாங்க. சொல்லு. ஐயரா சுக்லா மந்திரம் அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். காதுல விழும். அதான் காதுல விழும். ராஸ்திர போறது பெருங்காயம், மரத்துல இருந்து மண்டகாயம், சுபுத்து நான் வருகிறேன் என்றால் எனக்கு அண்ணனா இருக்கிறேன்னு பார்த்துருக்கலாம். நான் வருகிறேன் என்றால் எப்படி இருக்கணும்? என்னோட சின்ன பையன் தானே. ஆனா இப்பதான் அண்ணன் மரியாதை கொடுத்துருக்கான். இந்த வயசு வந்து இது பாட்டு நான் அப்படி கேட்க முடியாத சபை இது. ஆமாங்க.
சிவண்ணா சிவண்ணா நம்ம சோரி உங்களுக்கு ஐட்டாரு தெரியுமா? தெரியும். கெட்ட போல கெட்டிக்காரர் அவரு. ஆமா. பெரிய கெட்டிக்காரனா கெட்டிக்காருக்கு பாட்டு எழுதி கொடுத்தவர். இந்த மாதிரி சூரவேஷம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது இவர் பார்த்த உடனே அவர் மூஞ்சி பார்த்த உடனே பாட்டு வரல. சூரவேஷக்காரர் பாட்டு வரல. அப்பவே சொன்னார பாட்டு. அப்பவே சொன்னேனே பாட்டு வராதுன்னு. எனக்கு அடிக்க மாட்டீங்களா? இது எப்படியாப்பட்ட மாபெரும் பண்ணத்துக்கு என்ன பண்றியா? சத்தியமா கேடு. மாபெரும் மகத்தான சபை. இந்த சபையில வந்து மல்லாட்ட கொள்ளையில விட மாட்டை விட்டு கேட்க வர போல முன்னாலே ஓப்பன் கேட்க நாமதேயமோ. ஆமா. பத்து மாசம் தூரம் 20 மாசம் போறியா? மூத்தாத்துக்கு ஆள் இட்டு வர டீ காபி சோளா கலர் அவன் குடிச்ச வாயில ஊத்து தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் பேச தெரியுமா? ஆமா. சுரன் என்னுடைய நாடியது பன்னகாபுரி மைதாபுரிக்கு என்ன வேணும்? பர்ணகாபுரி. ஆமா. பர்ணகாபுரி ஆண்டு கொண்டு வரக்கூடிய ஆமா என்னுடைய நாமதேயம் பத்தாபுரி. அப்படி பத்மாசுரனாகவே இருந்த போதிலும் அப்பல்ல கை வலிச்சு கூட கொஞ்சம் தூக்கி
ஐயா வேண்டி விரும்பி அழைத்த சிவபெருமான் வேண்டி விரும்பி நின்றா துதி செய்த தெய்வம் கைலாயநாதன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் கண் சிறந்த வணக்கம் சாமி. எழுதுற